இன்றும் ஒளிந்து போகாத மூட நம்பிக்கை. நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, சஃபர் மாதம். இன்றைக்கும் சஃபர் மாதம் வந்தா கல்யாணம் நடத்த ரெடி இல்லை, சஃபர் மாதம் வந்தா பிசினஸ் ஆரம்பிக்க ரெடி இல்ல, சஃபர் மாதம் வந்தா வீடு கட்ட ரெடி இல்ல, கட்டின வீட்டுக்கு புகுந்து கொள்ள ரெடி இல்லை. ஏன் சகோதரர்களே? சஃபர் பீடிகை பிடித்த மாதம் இல்லையா? இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட இந்த சிந்தனை இல்லையா? அன்பாண்டவர்களே, சஃபர் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் பல திருமணங்கள் முடித்த மாதம், பல யுத்தங்கள் வெற்றி கொண்ட மாதம். ஹிஜ்ரத் என்று பேசுறோமே, அந்த ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்து நடத்திய மாதமும் சஃபர் மாதம் தான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கொள்கை பிரகடனமாக செய்த ஒன்று என்ன தெரியுமா? புகாரியில 5717வது இலக்க செய்தியை பாருங்கள். லா அதுவா வலா சஃபர் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்திலே சஃபர் மாதம், பீடிகை மாதம் என்றொன்று இல்லை என்றார்கள். அன்றைக்கு ஜாஹிலிய சமூகத்தில் இருந்ததுதான் இன்றைக்கு எங்கட சமூகத்திலும் இருக்கு. சஃபர் மாதம் பீடிகை பிடித்த மாதம். அன்பார்ந்தவர்களே, சஃபர் மாதத்தின் 4வது புதன்கிழமை கேலண்டர்ல பாருங்க, இன்றைக்கும் என்ன போடுறாங்க? ஒடுக்கத்து புதன். என்ன புதன்? ஒடுக்கத்து புதன். என்னப்பா ஒடுக்கத்து புதன் என்றா? இன்றைக்கும் இருக்கிறாங்க சகோதரர்களே, புள்ளகளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த நாள்ல நோய் நொம்பலங்கள் வந்துடப்படா, விழுந்து கிழுந்து கால் கைகளை உடைச்சிக்கல்லாதே, குணமாகாது, அந்த புதன்கிழமை முசீபத்து பிடிச்ச புதன்கிழமைண்டுவாங்க. நஊது பில்லா. ஒரு மாதத்தை சகுனம் பிடித்த மாதம் என்று சொல்கிறீர்களா? ஒரு நாளை முசீபத்து பிடிச்ச நாள் என்று சொல்கிறீர்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு ஏசுகிறான், என்னை நோவினை செய்கிறான். யார் சொல்ற இது? இதுக்கு ஹதீசுல் குதுஸின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி? யுதீன் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கின்றான். எதன் மூலம் தெரியுமா? யசுப்பு தஹ்ர, அவன் காலத்தை ஏசுகின்றான், அவன் காலத்தை திட்டுகின்றான். வஅன தஹ்ரு, நான் தான் காலத்தை இயக்குபவனாக இருக்கிறேன். பியதில் அம்ர், என்னுடைய கையில தான் காலம் ஓடுகின்ற சக்தி இருக்கிறது. உகல்லிபுல் லைல வன்னஹார், நான் தான் இரவு பகலை மாற்றி மாற்றி கொண்டு வருகின்றேன். எனவே ஒருவன் காலத்தை ஏசுகின்றானா, அவன் அல்லாஹ்வாகிய என்னை நோவினை செய்கிறான் என்றாங்க. சஃபர் மாதத்தை முசீபத்து பிடிச்ச மாசம் என்று சொன்னா, அந்த மாசத்தை 12 மாதங்களில் ஒரு மாதமாக ஆக்கி வருடா வருடம் அந்த மாதத்தை எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வாரது யாரு? அந்த மாதத்தில் என்னையும் உங்களையும் வாழ வைக்கிறது யாரு? அல்லாஹ் தானே. மாதத்துக்கு குறை சொன்னால் அல்லாஹுவை ஏசுவதற்கு சமன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு நாளை பார்த்து இது கெட்ட நாள், இது முசீபத்து பிடிச்ச நாள், நஊது பில்லா சொல்லாதீங்க சகோதரர்களே, சொல்லாதீங்க. ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதம் 10வது நாள், ஆஷூராவுடைய தினம். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் சஃபர் மாதத்தின் புதன்கிழமையிலே தான் நோய்வாய்ப்பட்டார்கள். மௌத்தா போனது எப்ப? திங்கக்கிழமையை முசீபத்து பிடிச்ச நாள்டுவோமா? என்ன நினைக்கிறோம் சகோதரர்களே? என்ன நினைக்கிறோம்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, இதெல்லாம் எங்களுடைய ஈமானை பறித்து விடுகின்ற, படைத்தவன் ரப்புக்கு துரோகம் இழைக்க வைக்கின்ற மோசமான காரியங்கள் சமூகத்திலே இன்று வரைக்கும் ஊடுருவி இருக்கிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இது போன்ற காரியங்களை விளங்கி சமூகத்துக்கு எச்சரிக்கை செய்து சமூகத்தை சீர்திருத்துகின்ற பணியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒரு